ஹாய் கைஸ், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். நீங்கள் எங்கடான்னா ஊருக்கு வந்துட்டேன் நான். சரி, ஊருக்கு வந்தோடனே ஃபஸ்ட்டு வேலை என்னன்னா காரு வண்டி பார்க்குறது தான். காரு நேற்று நைட் வரும்போதே போய் இவனை பார்த்துட்டேன். சரி, வந்து ஒரு பஞ்சர் ஆயிடுச்சு. சார் வடகரி தொலைகரியாலும் போலாகுது. என்ன அது? சாப்பிடுங்க சார், சாப்பிடுங்க சார். நெக்ஸ்ட்டு சரி ஈவினிங்காக காலையிலே வரலான்னு பார்த்தேன். சரி, அங்கே கொஞ்சம் வேலை இருந்துச்சுன்னு வரல. நம்ம ஊருக்கு வந்தால் பார்க்குற ஆளுங்களில் அம்மா அப்பா தவிர்த்து நெக்ஸ்ட்டு இவனுங்க தான். வந்தால் டஸ்ட்டு தட்டி விடுறது, எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு எல்லாம் ஆயிலும் செக் பண்ணணும். சரிங்க, எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு நீங்கள் என் வண்டி எப்போ எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஃபஸ்ட்டு டயர் பார்த்துக்கோங்க. டயரை தட்டி பார்க்கும்போது சவுண்டு கேட்கும் உங்களுக்கு, காற்று இருக்கா இல்லையான்னு. எல்லாத்துலேயும் இருக்குது. வேறு எதனா பஞ்சரு காற்று இல்லாத மாதிரினா சவுண்டு வேறு மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் பேனட்டை திறந்து ஆயில் லெவல்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். கூலண்ட்டு வண்டி இன்ஜினில் இருக்கும். ஆன் பண்ணும்போது ஃபுல்லாக அப்படியே மேலே ஏறி வரும். பிரேக் ஆயில் ஃபுல்லாக தான் இருக்குது. இது மோட்ரு ஆயில், தண்ணி வருது மேலே. வைப்பருக்கு வர வாஷர் தண்ணி அது. மற்றபடி ஓஸு வேறு எதுனா, ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் நிற்க வச்சுருந்தீங்கன்னா இந்த எலி ப்ராப்ளம்லாம் இருக்கும். ஒயருங்கெலாம் கரெக்டாக இருக்கா இதுன்றது ஒரு வாட்சாக விட்டுக்கோங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இன்ஜின்னு இதில் வந்து எப்படின்னா சீட்டு ஃபுல்லாக பேக் தள்ளி ஃப்ரண்ட் ரிக்ளைன் பண்ணணும். பண்ணிங்கி இங்கே ஒரு லாக் மாதிரி வரும். இங்கே ஒன்று இங்கே ஒன்று இதை பிடிச்சி இப்படி தூக்கணும், தெரிஞ்சிடும். இது ஆயில் லெவல் கரெக்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆயிலை பார்த்துட்டா ஏர் ஃபில்ட்ரு. இது 4 லாக் மாதிரி வரும். இதை 4 லாக்கை கழட்டி தூக்கும் போது இதை பார்த்து தூக்கணும். இல்லைன்னா இதை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இது ஏர் உள்ளே போகிறது இன்ஜினுக்கு. அப்புறம் இங்கேருந்து ஆயில் லீக் ஆரம்பிச்சிடும். தூக்கும் போது பார்த்து எடுக்கணும். 4 லாக் கழட்டி விட்டிங்கன்னா தெரியும் ஏர் ஃபில்ட்ரு. இருங்க எடுத்து பார்க்கலாம் என்ன நிலைமையில் இருக்கும். கண்டிஷன் லைட்டாக மோசமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம், எதனா ஒரு ட்ரிப்பு போகிற மாதிரி இருந்தால் இவனை மாற்றணும்னு தான் நினைக்கிறேன். ஏர் ஃபில்ட்ரு ரொம்ப இதாக இருக்குதுன்னா ஏர் அடித்து பார்க்கலாம். ஏர் அடித்து பார்த்து அழுக்கு போச்சுன்னா இதே யூஸ் பண்ணுறது, இல்லைன்னா மாற்றி தான் ஆகும். அப்படியே வண்டி எடுக்கும் போது இந்த மாதிரி ஜென்ரல் செக்கப் பண்ணிக்கோங்க. அதோட அது ஏர் ஃபில்டரை கழட்டினீங்கன்னா டஸ்ட்டு உள்ளே இருக்கும். எடுக்கும் போது நீங்கள் அதை கழுவிட்டு இல்லைன்னா தொடைங்க. கழுவுறதோடு தொடச்சிக்கோங்க. இருங்க தொடச்சிட்டு வரேன் நான். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்படியே லைட்டாக மேலே தொடச்சி விட்டுக்கோங்க. இன்ஜினானா நீங்கள் எப்போ ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த சைடெல்லாம் அப்படியே தொடச்சி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு மக்களே. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வரும். ஏன்டா ரவுண்டு போகிறோம், வண்டி பிக்கப் பற்றி உனக்கு தெரியாதாடான்னு தெரியும் வண்டியில் எந்த இடத்துல எப்படி பிஹேவ் பண்ணுவான்னு. இருந்தாலும் அதை நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணினே இருக்கணும். ஓட்டும் போதெல்லாம் அப்படியே அந்த பிக்கப்பு, இந்த தேர்ட் கியர்லேருந்து ஒரு புல் வரும் இதில். அந்த புல்
சத்தியமாக அது என்ன 130 140 130 வரையும் லாக் ஆகும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவ்வளோ இதாக இருக்கும். காட்டுறேன் உங்களுக்கு. சரி, வெளியே போய் ஹைவேஸில் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ஹைவேஸ் வந்தாச்சு மக்களே. வேறு முன்னாடி ஒரு BM போகுது. 330 நீங்கள் பார்க்குறேன். 330 என்ன அது செயின் அடிக்குது வெயில். அது கண்ணு தெரியலையே. 330 தான் நினைக்கிறேன் டீசல். எல்ஐன்றனா அந்த டீன்றது வந்து டீசலு, 30ன்றது வந்து 6 சிலிண்டரா 4 சிலிண்டரா குடிக்கும். ஏன்னா இதிலே 320 இருக்கும், அது வந்து 4 சிலிண்டரு. 330ன்றது வந்து 6 சிலிண்டரு வரும். அது என்னென்னா எல்ஐன்றது வந்து இன்னும் அது சேசி வந்து லாங்காக இருக்கும். லாரிக்காரண்ணன் அப்படி போகிறாரா இப்படி போகிறான்னு தெரியல. எஃபர்ட்லெஸ் தான் பாருங்கள். ஒரு 80 இத்தனைக்கும் பெடல் சும்மா மிதிக்கிறேன், அவ்வளோதான். காரண்ணன் பார்க்குறாரு, அவர் திரும்பி பார்க்குறாரு. ஓட்டலாமா வேணாவா? இன்னோவாக்காரன் போறான்னா அவன் பாட்டுக்கு போறான்டா. விடுறா. சொல்றத கேள்றா. ஹை ஸ்பீடு வண்டிடா அது. 2.4 1200 cc தான்டா நம்ம வண்டி. அதெல்லாம் நல்லா இனோவாலாம் பிரச்சனையே இல்லைங்க, ஒரு அழுத்து தான். பார்க்குறீங்களா? பிரேக் பார்க்க தான் 2.5 லிட்ரு. ஏன்னா அதில் லோ எண்ட் மட்டும் தான் இருக்கும். ஏன்னா இன்ஜின் வந்து சிசி அதிகம்னால லோ எண்ட் நல்லா இருக்கும். முடிஞ்சிச்சு. தெரிஞ்சு இந்த வண்டியை வச்சுன்னு கிட்டத்தட்ட நிறைய வண்டி கூட கிறிஸ்டா கூட ஓட்டியிருக்கேன். சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி வரும்போதோ ஒரு கிறிஸ்டா கூட ஓட்டியிருக்கேன். எல்லோரும் தூங்கியிருந்தாங்க. தெரிஞ்சு 130 140லேயே சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட காஞ்சிபுரம் அந்த பிரிட்ஜிலேருந்து வந்து 130 140 அதில் ஓட்டியே கிட்டத்தட்ட 3 மணி நேரத்தில் 3.25 மணி நேரத்தில் சென்னை வந்துட்டேன். சென்னையிலேருந்து கிருஷ்ணகிரி வந்துட்டேன். அங்கிள் காணவே காணும். இவருக்காக அழுத்திட்டு வந்தது வேஸ்ட். முறைச்சி பார்த்துருந்தாரு. இதுக்கு தான் ஒரு அழுத்தலாம். எப்பவுமே ஊருக்கு வந்தால் இதே ரோடு தான் கரெக்டாக. உன்னோட எதனா பிரேக்கிங் எதனா கம்மியாக இருக்கா, இல்லை பிக்கப்பில் எதனா கம்மியாக இருக்கா, இந்த ஸ்ட்ரெச்சில் ஓட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். போனால் ஒரு இருங்க கேப்பில் அழுத்தம் பாருங்க. பஸ்ஸுக்கார அங்கிள் எப்படி ஓட்டுறாரு. வேற பார்க்குறாரா இதெல்லாம் பார்க்கலையா? அதே மாதிரி தான் இருக்குது. சும்மா இது இப்போ வண்டியில் 4 வேறு யாரும் இல்லையா, அதனால் சும்மா மிதிச்சா கூட வண்டி அப்படியே 100 போகுது. சும்மா லைட்டாக தான் ஒரு 30% பெடல் தான் மிதிச்சுன்னுக்கிறேன். அதுக்கே வண்டி போகுது. ஸ்டார்டிங் லீனியராக தான் இழுக்கும். அந்த ஒரு 80 மேலே போயிடுச்சுன்னா 5th கியர்லேருந்து அதே தானாக இழுக்க ஆரம்பிச்சிடும். போய் அந்த டவுனுக்கிட்ட கட்டிங் போடணும். பெட்ரோல் போயிடும்.
ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு ஓட்டி பார்த்துட்டு அவ்வளோதான், பையன் அதே பிக்கப்பில் தான் இருக்கான். பிக்கப் இஷ்யூ எதுவும் இல்லை. லைட்டாக வண்டி எடுக்கும்போது அந்த பிரேக்கில் இருந்து மட்டும் சவுண்டு வந்துச்சு. அது வண்டி நின்றுனே இருந்ததுனால வந்துச்சா, ஒரு வாரம் வண்டி எடுக்காதனாலன்னு தெரில. அவ்வளோதான் கைஸ், பையன் தீயாக இருக்கான். லைட்டாக அந்த ஏர் ஃபில்டர் மட்டும் ஏர் அடித்து பார்க்கணும், இல்லைன்னா ஏர் ஃபில்டரை மாற்றிடணும். ரெண்டுத்தில் ஒன்று தான். மற்றபடி ஆயிலெலாம் இப்போ தான் மாற்றுச்சு. ஏன்டா பட்டுன்னு லெஃப்ட்லேருந்து ரைட் வந்தான்னு கேட்காதீங்க. பின்னாடி வண்டி எந்த வண்டியுமே வரல, ஃபுல்லாக காலியாக இருக்குது. தெரியுதுங்களா? அதான் அப்படியே ரைட் வந்துங்கண்ணா. சரி லெஃப்ட்டில் போனோம், பைக்கெல்லாம் வருவாங்க சைடில். அவ்வளோதான், பையன் பிக்கப் கரெக்டாக தான் இருக்கான். வெறும் அந்த ஏர் ஃபில்டர் மட்டும் என்னான்னு பார்க்கணும். அலைன்மெண்ட் ஓகே தான். 40 ரொம்ப தைரியமாக கிராஸ் பண்ணுறாங்க. நானும் ஒரு லாங் ரைடு மாட்டோன்னு பார்த்துன்னுக்கிறேன், ஓட்டலான்னு. சிக்க மாட்டேங்குது. ரொம்ப நாள் ஆச்சு ஓட்டி வண்டி. இந்த சீட்டில் உட்காந்து ஸ்டேரிங் பிடிச்சா போதும், மற்ற வேறு எந்த திங்கிங்கும் இருக்காது. மோஸ்ட்டாக அந்த ரோடு, அந்த ஸ்டேரிங்கு, பாட்டு போட்டால் போதும். இப்போ இதில் பாட்டு போட்டால் யூடியூப்பில் காப்பிரைட் போட்டுருவாங்க. பாட்டை போட்டுன்னு ஓட்டினா அவ்வளோதான். எவ்வளோ கிலோமீட்டர் போனாலும் இதுவரை எனக்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் 600 கிலோமீட்டரில் ஓட்டியிருக்கேன். அப்போவே எனக்கு டயர்டுன்றதுலாம் இல்லை. என்னடா முடிஞ்சிருச்சு, சீக்கிரம் முடிஞ்சிருச்சு கிலோமீட்ரு. ஆனால் திருப்பதி போகிறதே லாங்காக இருக்கும். இப்போ திருப்பதியும் கிட்ட ஆயிடுச்சு. போயிட்டு வரேன். நாங்கள் ரெகுலராக போகிற எங்கெங்கே டூரிஸ்ட் ஸ்பாட்டு எல்லாமே இப்போ கிட்டையாக இருக்கிற மாதிரி இருக்குது. போனால் இப்போ திருப்பதி போனால் எவ்வளோ, ஒரு 250 கிலோமீட்டர்ஸா? 6 மணி எடுத்தானா 7-7:15 இது வேலூர் போயிடுவோம். அங்கேருந்து சாப்பிட்டு வேலூரில் சாப்பிட்டு ஒரு மாதிரி இழுக்குது. என்னன்னு அலைன்மெண்ட்டா என்னன்னு தெரியல. A few moments later. வேலூரில் சாப்பிட்டு நெக்ஸ்ட்டு வண்டி எடுத்தால் அவ்வளோதான், ஒரு 1.5 மணி நேரம். அடுத்து இதே வந்துடுது, திருப்பதியே வந்துடுது. அதே பக்கமாக இருக்கிற மாதிரி இது பார்க்கணும். ஒரு ரைடு ஃபிக்ஸ் ஆகுமான்னு தெரியல. நானும் போராடினுக்கிறேன் அந்த ரைடுக்கு போகணுன்னு. பார்க்கலாம் இந்த ஃபிக்ஸ் ஆகுமான்னு தெரியல. ஸ்டேரிங் தான் ஏதோ எனக்கு ஒரு மாதிரி தெரியுது. லோவராமல் வண்டி ஒரு மாதிரி இழுக்குது. ஒரே கடிச்சா என்னன்னு தெரியல. எங்கன்னா பார்க்கலாம். மாதிரி லெஃப்ட்டு ரைட்டுக்கு அலாயுது வண்டி எடுக்கும்போதே ஒரு சவுண்டு மாதிரி வந்துச்சு. அதுதான் என்னன்னு தெரியல. பார்க்கலாம் இருங்க, கொஞ்சம் தூரம் ஓட்டினா தெரிஞ்சிடும். எனக்கு அப்படி தெரியுதா இல்லை வண்டி நிஜமாலே அப்படி தான் பிஹேவ் ஆகுதான்? சரி அவ்வளோதான் கைஸ், இவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. ரைடு ரிவ்யூ தான் போடாமல் இருந்தேன். இந்த வண்டி வெறும் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் போட்டிருந்தேன். ரைட் ரிவ்யூ போடல. இப்போ நான் ஒரு ஆள் தான் போகிறேன். இப்போ உனக்கு பவுன்ஸ் தெரியுதாடா ரோட்டில் அப்படின்னா அந்தளவுக்கு தெரியாது. நீங்கள் ரொம்ப இது ஹைவேஸ்னால உங்களுக்கு தெரியல. இதே நீங்கள் ஒரு 1 வேல அந்த பேட்ச் ரோட்டில் ஓடும்போது தெரியும். அதே ஒரு 7-8 பேர் போனீங்கன்னா அது கூட தெரியாது. ஓரளவுக்கு மேனேஜ் ஆகிடும். வாங்கலாம், நீங்கள் போகிறது அவங்க ப்ரிஃபரன்ஸ் தான். உங்களுக்கு இல்லை ரொம்ப கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் டிரைவர் போயிடுங்க. இல்லை எனக்கு பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்குனா வேணும், ஒரு லீனியரானா வேணும்னா எடுக்கலாம், எடுத்து யூஸ் பண்ணலாம். அது உங்கள் ப்ரிஃபரன்ஸ் தான். எங்களுக்கு இது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. எனக்கு இன்னும் வண்டி ஓகே தான். இன்னொரு காரே வாங்கினா கூட இப்போ நான் கொடுக்குறதெல்லாம் ஐடியா இல்லை. லாஸ்ட் வரும் ஃபாரெவர் இந்த கேரேஜ், ஃபாரெவர் இந்த எஸ்கே கேரேஜ், அவ்வளோதான். ரெட்டில் ஃபஸ்ட்டு வண்டி இவன் தான் நிற்பான், எத்தனை வண்டி வந்தாலும். இந்த வண்டியோட லோ அண்ட் பவர் உங்களுக்கு காட்ட மறந்துட்டேன். இப்போ இங்கே ஒரு முன்னாடி ஸ்பீட் பிரேக்கர் வருது. ஒரு பெட்ரோல் வண்டி இந்த 3rd கியர்லேருந்து பிக் ஆகுமா? இப்போ பாருங்கள், இந்த வண்டி ஆகும்டா, தெரியுதுங்களா?
நான் ஒன்றும் எஃபர்ட் ஒரு கிளச்சில் கூட எதுவுமே மேனேஜ் பண்ணல, சும்மா ஏறி இறங்கி தேர்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகிறேன். டீசலில் தான் என்னடா லோ எண்டு அதிகமாக இருக்கணும்லாம் இல்லை, நம்ம வைக்கிற கியரிங் தான். நீங்கள் கியரிங் ரேஷியோ எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த லோ எண்ட் பவர் அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இப்போ இதில் கூட பாருங்கள், முன்னாடி ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து இப்போ தேர்டில் ஏற்றி நான் 10ல் தான் இருக்கேன். எடுக்கணும்னு நினச்சா வண்டி எடுத்துரும், அவ்வளோதான். தெரியுதுங்களா, தேர்டில் தான் இருக்குது. அதுதான் வண்டியோட கியரிங் பொறுத்து தான் எல்லாம். அதான் கைஸ், காரை ஷெட்டில் பார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பைக் இல்லைனா கார் வீடியோவில் சந்திப்போம். பாய். Thanks a lot. And thanks a lot. Thank you.